Good morning, children. How are you? I hope you are all fine. How are you, children? Are you happy? Okay, let us start our social class today. All of you turn to the page number 177. Today we are going to learn about the citizen and citizenship. In this lesson, we are going to know about the citizen and citizenship of the meaning and definitions, and what are the constitutional provisions of India and occupancy and terminations of Indian citizenship, nature of overseas citizenships of India, rights and responsibility of the citizens. Introductions. Okay. Civics means what? That is குடிமை என்பது ஒரு அரசாங்கத்தின் படிப்பு. Okay. Civics is the study of government. The word citizen is derived from the Latin word civics. Where it is derived? It is derived from the Latin word civics. Civics means what? It is the residence of a state of ancient Rome. Citizen என்ற வார்த்தை லத்தீனிலிருந்து கொண்டு வந்தது, அப்படிதானம்மா? ஸோ அதாவது பண்டைய ரோமில் வசிப்பவர்களை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சிட்டிசன்ஸ். ஓகே. It has been used to mean a member of the state. The citizen of the state enjoy full civic and political rights. ஒரு மாநிலத்தின் குடி அமைச்சர்களையோ இல்லைன்னா எப்படி சொல்லுவோம், அரசியல் உரிமைகளையோ சொல்கிறவங்கள தான் என்ன செய்ய முடியும்? உரிமைகளை அனுபவிக்கிறவங்கள தான் என்ன செய்ய முடியும்? நம்மளால் சொல்ல முடியும். சரியா? ஒரு மாநிலத்தின் குடிமக்கள் முழு சிவியல் அல்லது அரசியல் உரிமைகளை அனுபவிக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம என்ன சொல்ல முடியும்? சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், சிட்டிசன்ஷிப் அண்ட் குடி உரிமை. சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப். குடிமகன் அல்ல என்பது ஒரு மாநிலத்தின் வழங்கப்பட்ட அனைத்து கூட்டு உரிமைகள் மற்றும் சலுகைகளை அனுபவிக்க தகுதியுடைய ஒரு நபரின் பெயர் அல்லது அதற்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டவர் சமயங்களை பற்றி அதோட கடமைகளை பற்றி நிறைவேற்றுவது. Citizen is a person of a country who is entitled to enjoy all the legal rights and privileges granted by a state and is obligated to obey its law to fulfill his duties. Citizenship is the status. It is one of the status. It is given to other citizens. So it is provide that right to legally live in this country as long where they living. So we say citizenship. Okay? say குடி உரிமை என்பது குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அந்தஸ்து. ஸோ அவங்களுக்கு சட்டப்பூர்வமாக வாழும் உரிமையே அந்த இடத்துல இருக்குது. நம்ம இப்போ பெருமாள் குளத்தில் இருக்கிறோம், இல்லை நம்ம புலங்குடியிருப்பில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அஸ்லாங் எவ்வளோ நாள் வாழ்கிறோமோ நம்முடைய குடி உரிமை தான் அது. ஸோ அவர்கள் விரும்பும் வரை அது அவங்களுடைய நாடு தான். சரியா? டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ். There are two types of citizens, naturals and naturalized citizen. இயற்கை மற்றும் இயற்கை குடிமக்கள். சரியா? Natural citizens means they will burn on that cities. இந்தியாவில் பிறந்தா அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? citizen by birth. Naturalized citizens means where they will be born but they are in that citizenship means that we will say naturalized citizen. குடியுரிமை பெறுவர்கள். இப்போ இங்கே இருந்து நிறைய பேர் அமெரிக்காவில் போய் வாழ்கிறாங்க. அவங்க அங்கே உள்ள குடியுரிமைகளை வாழ்ந்து அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு அங்கே குடியுரிமை உண்டு.
எப்படி நம்ம இங்கே ஓட்டு நம்ம போடுறோமோ, இந்தியாவில் பிறந்து இந்தியாவுக்கே நம்ம ஓட்டு போடுறோமோ, ஆனால் அவங்க பிறந்தது இந்தியா, ஆனால் வாழ்கிறது அமெரிக்கா. அங்கே போய் ஓட்டு போட்டாங்கன்னா அதோட பேர் என்னது? குடி உரிமை. Now you understand, children? Okay. Indian Citizenships Act 1955. This act is to provide for the acquisitions and terminations of Indian citizenships. Acquisitions of citizenships. The Citizenships Act of 1955 prescribes 5 ways of acquiring citizenships. There are by birth, descent, registrations, naturalizations, and incorporations of territory. Say, இது வந்து பிறப்பு வழியாகவோ, வம்ச வழியாகவோ, பதிவு வழியாகவோ, இயற்கை மாக்கதாகவோ, பிரதேசத்தை சேர்ந்தவங்களாகவோ இருந்தால் நாம் 1955 ஆண்டில் குடியுரிமை சட்டம் இல்லது குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிகள் உண்டு. என்னதுலான்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பை பர்த், பிறப்பால் எப்படி பெறுறோம், சரியா? எ பர்சன் பார்ன் in India on or after 26th January 1950 but before 1st July 1987 is a citizen of India by birth irrespective of the nationality of his person. Say, when we born on 26th January 1950, who will born in the India in 1987, who are borning from the next persons, we say by birth. Okay. 1987 ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னதாக அல்லது பெற்றோரின் தேசியத்தை பொருட்படுத்தாமல் பிற்பகல் இந்தியாவின் குடிமகனாவார். 1987 a person born in India or after 1st July 1987 is considered as a citizen of India only if either of the parents is a citizen of India at the time of his birth. 1987 ஜூலை 1ஆம் தேதி இல்லைனா அதற்கு பிறகு பிறந்த இந்தியாவில் பிறந்தவங்க, அவர் பிறந்த சமயத்தில் அவருடைய பெற்றோர் யாராவது இந்திய குடிமகனாக இருந்தால் அவங்க இந்திய குடிமகனாக மாற முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு, those born in India on or after 3rd December 2004 are considered citizens of India or one of whose parents is a citizen of India and the other is not illegal migrant at the time of their birth. See, 3வது டிசம்பர் 2004 அதற்கு பிறகோ இந்தியாவில் பிறந்தவங்களோ இந்தியா குடிமகன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பெற்றோர்களை ஒருவர் இந்தியாவின் குடிமகனாக என்ன செய்வாங்க, கருதப்படுவாங்க. அவங்க பிறக்கும் அவங்கள என்ன சொல்லுவாங்க, சட்டவிரோதமாக குடியேற்றவர் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பை டீசன்ட், a person born on outside India on or after 26th January 1950 but before 10th December 1992 is a citizen of India by descent if his father was a citizen of India at the time of the office. See, one person is born outside India when at 26th January 1950 but he came on 10th December 1992. He is one of the descent. Okay, he is one of the descent. Descent na enna sollala,
ஒரு குடிமகன் இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லலாம். சரியா? 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு இந்தியாவில் வெளியே பிறந்தவங்க அவங்க வந்து 10 டிசம்பருக்கு முன்பு இருந்திருந்தாங்கன்னா அவங்க தந்தை குடிமகனாக இருந்தால் அவங்க இந்திய வம்சவழிக்காரங்கன்னு சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட்டு, எ பர்சன் born outside India on or after 10th December 1992 is considered as a citizen of India if either of his parents is a citizen of India at the time of his birth. Say, when who born on the 10th December 1992 on or after they are the இந்திய வம்சவழிகள். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் அந்த டைமில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்கள நம்ம என்னென்னு சொல்ல, we can say வம்சவழிகள். சரியா? திருப்பின்னு சொல்கிறேன், 1992 டிசம்பர் 10 தேதி அல்லது அதற்கு பிறகு இந்தியாவிற்கு வெளியே பிறந்த ஒரு நபராக இருந்தால் அவங்க பிறந்த சமயத்தில் அவங்க பெற்றோர் யாராவது இந்தியாவின் குடிமகனாக இருந்தால் இந்தியாவின் குடிமகனாக கருதப்படுவாங்க. அதே மாதிரி டிசம்பர் 3, 2004 இந்தியாவுக்கு வெளியே பிறந்த ஒரு நபராக இருந்தால் அவங்க அந்த தேதியில் அந்த வருடத்துக்குள்ளே அந்த தூதரகத்துக்குள்ளே செய்யப்படாவிட்டால் அவங்க இந்திய வம்சவழியாக இருக்கவே முடியாது. From 3rd December 2004 onwards, a person born outside India shall not be the citizen of India unless he birth on the register within the 1 year of them when they will come to the India. By registrations, a person of Indian origin who is ordinarily residents in any country or place is undivided India. So a person of Indian origin who is ordinary residents in India for 7 years before making an application for registrations. So when a person is married in the citizen and they are living in the Indian, they for 7 years they can be make a applications. See, இந்த வம்சவழியாக சேர்ந்த ஒரு பொதுவாக பிரிக்கப்பட்ட இந்தியாவின் வெளி எந்த நாட்டிலும் அல்லது இடத்திலும் வசிப்பவராக இருப்பாங்க. ஸோ இந்திய வம்சவழியாக சேர்ந்த ஒருவர் பதிவு செய்ய விண்ணப்பம் செய்வதற்கு முன்பு 7 ஆண்டுகள் இந்தியாவில் அவங்க என்ன செஞ்சுருக்கணும், வசிச்சிருக்கணும். இல்லைன்னா இந்தியாவில் உள்ள ஒரு மகனையோ ஒரு மகளையோ அவங்க என்ன செஞ்சுருக்கணும், மேரேஜ் பண்ணியிருக்கணும். They will be bear that livings. Okay, now you understand. Now by naturalizations, the central government may on an application grant a certificate of naturalizations to any persons. ஸோ இந்திய அரசு ஒரு விண்ணப்பத்தில் எந்த ஒரு நபருக்கும் இயற்கையாகவே ஒரு சான்றிதழ் வழங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்திய குடிமகனாக ஒரு நாட்டின் குடிமகன் அல்லது குடிமக்களாய் மாறுவதை என்ன செய்யணும், தடுக்கணும். சரியா? அப்போ தான் அவங்க குடிமகனாக இல்லாட்டாலும். சரியா? ஸோ இஃப் he is not a citizen of any country where citizen of India are prevented from becoming subjects or citizen of that country. So second option is a citizen of any country renounce the citizen of that country. So எந்த நாட்டின் குடிமகனும் துறக்க வேண்டும் அந்த குடிமகனின் குடியுரிமை. He has either residence in India or been in the service of government in India or throughout the period of the 12 months. ஸோ அவர் இந்தியாவில் வசிப்பவராக இருக்கிறார் அப்படின்னா இந்தியாவில் ஒரு அரசாங்கத்தின் சேவையிலோ அல்லது 12 மாதங்கள் முழுவதோ அவர் என்ன செஞ்சுருக்கணும், அதில் வேலை பார்த்துருக்கணும். சரியா? அப்போ தான் அவர் ஏஞ்சுமையாக என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, he is a good character and has an accurate knowledge of a language specified in the 8 schedules of the constitutions. Say that குடிமகன் வந்து எப்படி இருக்கணும், she will be good characters and a good knowledge in the 8th schedule of the constitutions. Okay, next, fifth one, by incorporations of territory.
by incorporations of territory. If any foreign territory becomes a part of India, the government of India specifies the persons who among the people of the territory shall be the citizen of India. So such of the persons becomes the Indians of the citizens of the India from the notified date. See, ஏதேனும் ஒரு வெளிநாட்டில் ஒரு பகுதியில் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறினால் இந்திய அரசாங்கம் அவங்கள என்ன செய்ய முடியும், குடிமகளாக என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கிட முடியும். சரியா? ஸோ அத்தகைய நபர்கள் அந்த தேதியிலேருந்து இந்திய குடிமகனாக மாறுறாங்க அப்படின்னா பாண்டிச்சேரி எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்ன சொல்லலாம், பாண்டிச்சேரிக்காரங்க இந்தியாவில் தே ஆர் லிவிங் இன் த இந்தியா பட் தே ஆர் த ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் today all of you take now classwork note. Today we are going to write the answer the following in one or two sentence. First question, name the types of citizens. First you take the note and write citizen and citizenships unit 2. Then you write today's date and write it today's one. Okay,
Next, this is the second question. What are the rights that a citizen can enjoy in our country? Mention anything's quality of the good. Only 3 qualities. This is enough. Right.
you finish? Now all of you turn to the page homework. Okay, all of you turn to the page homework. I gave the homework to you. That's question, that the answer is given here. Please check and write it. When you've done any mistakes, you can correct it. Finished? Now, this is the today's homework. This is the today's homework. Write it, children. This question is in your book. Whatever I taught you, that lesson, that questions only. So you can study easily. Yes or no? Yeah. Did you finish? You can see the questions and write the answer. Okay, children, when you come to the school, I will check yours. Okay, thank you, children.